பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா, ராஜி, அரசின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க பழனி கண்கலங்கி நிற்கிறாரு. என் மச்சானும் இங்கே அக்கா கோமதியும் இந்த வீட்டில் இருக்கும்போது என் அண்ணனுங்க மனசு மாறலை. இவங்க மேலே அம்புட்டு கோபமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைக்காக என் மச்சான் குடும்பத்துக்கே என் அண்ணனுங்க இப்படி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க நிம்மதியாக இருந்தாலும் என் மச்சான் அக்கா எல்லாரும் இப்போ உள்ளே இருக்காங்க. வெளியில் வர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு நாங்கள் தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். இப்படியே பிரச்சனை இல்லாமல் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு. அந்த சமயம் சக்திவேல், அண்ணே நம்ம வீட்டுக்கு போகலான்னே, நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம். வேறு ஏதாவது தேவை ஏற்பட்டாலும் பிரச்சனை வந்தாலும் நாம் தான் இவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்ய தயாராக இருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் சரிதான் வடிவு, இங்கே மீனா, அரசி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ராஜி நாங்கள் இருக்கோம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, போலீஸ் வந்து கேட்டப்ப உண்மையாக நடந்தது என்னன்னு தெளிவாக சொன்னோமே. அப்படி இருக்கும்போது எதுக்காக கோமதியை வீட்டுக்கு அனுப்பாமல் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. பாவம் கோமதி இந்த வீட்டில் இருந்து தன்னுடைய பசங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. கோமதி பேச்சை யாருமே கேட்குறதில்ல. இங்கே தங்கமயில பார்க்கும்போதெல்லாம் நான் பேசிகிட்டு இருப்பேன். தங்கமயில் கிட்ட நான் கேள்வி கேட்பேன், பேசுவேன். அப்போல்லாம் தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு பாக்கியம் கூட சேர்ந்துக்கிட்டு எம்புட்டு பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜி அழுதுகிட்டே, தங்கமயிலக்கா இந்த வீட்டில் எங்களை விட ரொம்ப நல்லா தான் சந்தோஷமாக இருந்தாங்க. சொல்லப்போனால் மாமாவும் அத்தையும் என்னையும் மீனாக்காவையும் விட அவங்கள தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தவங்க தானே. அதனால் தங்கமயிலக்காவுக்கு அவ்வளோ வந்து அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களை பற்றி கூட அவங்க மாமா கிட்ட சொல்லும்போது மாமா எங்கள் மேலே தான் கோவப்படுவாங்க. தங்கமயிலக்காவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் தங்கமயிலக்கா இந்த வீட்டு மூத்த மருமகன் எல்லாரும் அம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டோமே, அவங்க இப்படி பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு பொய் சொல்லுவாங்க, குடும்பத்தை ஏமாற்றுவாங்க, இப்படி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வாங்கன்னு எங்களால் யோசிக்கவும் முடியல, எதிர்பார்க்கவும் முடியல. இப்படி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போ எங்கள் கூட இங்கே வந்து கோமதியத்தை வந்திருந்தா கூட பரவாயில்ல. கோமதியத்தை வந்து சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே ராஜி நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. கோமதியை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால ரொம்பவே அழுதுட்டு இருக்கும்போது உடனே பழனியும், இப்படியே எல்லாரும் சாப்பிடாம இருந்தால் எப்படி, நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம் சித்தப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி சாப்பிட முடியும், வீட்டில் யாருமே இல்லையே, அவங்களுக்கு மறுபடியும் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது எப்படி எங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, மீனா நீங்கள் சாப்பிடாம இருந்தால் மட்டும் என்னம்மா நடக்க போகுது, அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, நாளைக்கு எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்துடலாம். நானும் கோமதியை பார்த்தே ஆகணும். இங்கே என் பொண்ணு வந்திருப்பான்னு நினச்சேன். இங்கே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினச்சேன். ஆனால் இவங்க பேசின பேச்சால் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பழனி, நீ முதல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வா. என் பேத்தி எல்லாருக்கும் நான் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்ல பழனியும் சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கிற கோமதி வந்து வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ஆகுது. அங்கே உள்ளே இருக்கும்போதே மயங்கிடுறாங்க. ஆனால் கோமதிக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியாமல் அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் நடந்த பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு, என் பையன் சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வந்து அஹ், அங்கே குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன். அதனால தான் அந்த மாணிக்கம் என் கடைக்கு வேலைக்கு வரட்டும்னு சொன்னப்போ நானும் பதில் பேசாமல் அவங்க கடைக்கு வரட்டும்னு வந்து சரின்னு சொன்னேன். ஆனால் இப்படி திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு தான் அவங்க ஒவ்வொரு வேலையாக செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. இப்படிலாம் ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்க மாட்டேன். இவ்வளோ செலவு செஞ்சுருக்க மாட்டேன். என் பையன் விரும்பின வாழ்க்கையவே நான் அமைச்சு கொடுத்துருப்பேன். சரவணன் எனக்காக வெறுமன வாழ்க்கையே வேண்டான்னு முடிவெடுத்து என் பேச்சை கேட்டு தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் இப்போ இங்கே சரவணனோட வாழ்க்கை இப்படிலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். என் பசங்களை பார்க்க முடியல, கோமதியை பார்க்க முடியல. இங்கே கோமதி வேற ரொம்ப கஷ்டப்படுவாளே, கோமதிக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல அப்படின்னு பாண்டியன் நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாரு. கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன். அந்த சமயம் சரவணன் வந்து யோசிக்கிறாரு, தங்கமயிலோட அம்மா
நீங்கள் மட்டும் என் பொண்ணை ஏற்றுக்கலனா இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நானும் பிரச்சனை செய்வேன். உங்கள் யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவு நான் பிரச்சனை செய்வேன்னு சொன்ன மாதிரியே இப்படி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசி பொய் சொல்லி என் குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டாங்களே. தங்கமயில நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். என் அப்பா சொன்னாலும் தங்கமயில விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. இந்த குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்க போகிறோன்னு சந்தோஷமாக இருக்கும்போது தங்கமயில பற்றின உண்மையெல்லாம் தெரிய வர கொஞ்சம் கூட எனக்கு தங்கமயில பிடிக்காத மாதிரியே ஆயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு தானே அனுப்பி வச்சேன். என்னால் மற்ற வேற எந்த பிரச்சனையும் வரவே இல்லையே. ஆனாலும் நாங்கள் நகையை கேட்டோம், பணத்தை கேட்டோம், சீர் கொண்டு வர சொன்னோம். இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே தங்கமயில் மாசமாக இருந்த மாதிரியும் நாங்கள் தான் பிரச்சனை செஞ்ச மாதிரியும் பாக்கியம் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. தங்கமயிலோட அம்மா பாக்கியம் பொய் சொன்னாலும் தங்கமயில் எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் குடும்பத்தில் மருமகளாக வந்ததுக்கப்புறமா உண்மையை சொல்லியிருக்கலாம். மற்றவங்க கிட்ட இந்த உண்மையை சொல்லலைனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்க மாட்டேன். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக பாக்கியம் மாதிரியே தங்கமயிலும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா. இப்போ வரைக்கும் அவங்க மேலே இருக்கிற தப்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்கள அவமானப்படுத்த இப்படியெல்லாம் ஒரு வேலை செய்கிறாங்க. பாவம் என் அம்மா சாப்பிடாம எனக்காக என் பிரச்சனைக்காக இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் அப்பா, என் தம்பிங்கன்னு எல்லாரும் என்னால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்களே. இப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதால தான் எனக்கு இந்த ஒரு நிலமை. என் அப்பாவையும் என்னால் எதிர்த்து பேச முடியல. அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை. நானே முடிவெடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்திருக்காது போல. இந்த தங்கமயிலும் பாக்கியமும் இப்படி செஞ்சதால அவங்கள கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்கும் தங்கமயில நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. என் வீட்டுக்கு தங்கமயில் மருமகளாக வரப்போகிறதும் கிடையாது. அப்படின்ற மாதிரி நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிற சரவணன் தங்கமயில் மேலேயும் பாக்கியத்து மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே பார்க்கும்போது தான் தெரிய வருது, இங்கே கோமதி மயங்கியிருக்கிறாங்கன்னு. பார்த்துட்டு உடனே அங்கே இருந்தவங்களும் அங்கே போலீஸ்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறாங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். நாளைக்கு அவங்கள நாங்கள் உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகணும்னு நினச்சோம். அதுக்குள்ளே இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்னு அங்கே கோமதி ரொம்ப முடியாமல் இருக்கிறத கவனிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது தான் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்கே கோமதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மீனாவும் ராஜியும் சீக்கிரமாகவே மாமா அத்தைன்னு எல்லாரையும் பார்க்கறதுக்காக போகணும்னு கிளம்பும்போது அங்கே வந்த முத்துவேலும் சக்திவேலும் எங்கேப்பா கிளம்புறீங்கன்னு கேட்க, இல்லை இன்னைக்கு மாமா அத்தையை கூப்பிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல. அதனால தான் ஏற்கனவே அவங்கள பார்க்காம நாங்களே சரியாக ரெஸ்ட் எடுக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். அவங்க வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். பாவம் அரசி அத்தையை பார்க்கணுன்னு கோமதி அத்தையை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருந்தா. இங்கே சரியாக ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை. அதனால தான் வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நாங்களும் அங்கே தான் வரோம், கவலைப்படாதீங்க. நம்ம வக்கீல் இருக்காருல, பேசி உண்மையை புரிய வச்சு நம்ம பக்கம்தான் உண்மை இருக்குன்னு கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பாக்கியம் குடும்பத்தை சும்மா விட போகிறதில்ல. என் தங்கச்சி குடும்பத்தை தலகுனிய வச்சு அவமானப்படுத்தி பிரச்சனை செஞ்சிட்டாங்கல்ல, அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் கூடவே வாங்க அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வராரு. அந்த சமயம் கோமதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வர உடனே இங்கே பாண்டியன் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. என்னது, கோமதி ஹாஸ்பிட்டலில் இருக்காளா? இதுக்கு தானே நான் சொன்னேன் அவள் தனியாக இருக்க மாட்டா. அதே மாதிரி அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவளையாவது வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். கோமதியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா இப்படி ஒரு நிலைமை என் மனைவிக்கு வந்திருக்குமா? கோமதியை நான் பார்த்தே ஆகணும். நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம்? ஏங்க இப்படி பிரச்சனை செய்கிறீங்க? எங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை சரியாக கேட்டு தெரிஞ்சுக்காம பாக்கியம் சொல்கிறது எல்லாமே உண்மை நம்பி எங்களை வெளியிலே வர முடியாத அளவு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே. என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். இங்கே கோமதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் கோமதியை பார்க்கணுங்க. நான் கோமதி கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிருங்க. என்னை கோமதியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி கோமதியை பார்க்க முடியலன்ற ஒரு எண்ணத்தில் கோமதி வர ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பாண்டியன் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் சரவணன் என் அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாவம் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அதுக்காக தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு.
என் அம்மாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. என்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் தான் எப்பயுமே இங்கே இருக்கேன். என்னை வெளியிலேயே விடாதீங்கன்னு சொன்னேனே. நான் தானே தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மேலே தானே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொல்கிறத தானே நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்போ எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் பிரச்சனை செய்யலாம். ஆனால் என் அப்பா, அம்மா, தம்பிங்கன்னு இவங்க என்னங்க செஞ்சாங்க? என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கே. என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்த ராஜி, மீனாக்கா பாத்தீங்களா? இங்க கோமதி அத்தையோட நிலைமைய பாத்தீங்களா? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை நம்ம கூட வீட்டுக்கு வந்திருந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துருந்துருக்கலாம். தனியா இருந்து அவங்களால நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு தான் இப்படி ஆயிருச்சு போல. அத்தை, நீங்க கண் முழிச்சு பாருங்க அத்தை. நாங்க எல்லாரும் உங்கள பார்க்க வந்திருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போன ராஜியும் மீனாவும் இங்க கோமதியோட நிலைமைய பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சக்திவேல் வந்து, "பாத்தீங்களாண்ணே, இந்த பாக்கியம் இப்படிலாம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. இந்த குடும்பத்த ஒண்ணும் இல்லாம செய்யணும்னு நெனச்சுட்டு, பொய் சொல்லி ஏமாத்தி, அவங்க எப்படி தங்கமயில இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புறாங்கன்னு நான் பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப என்ன செய்றது?" அப்படின்னு கோமதியோட கைய பிடிச்சுக்கிட்டு கண் கலங்கி நிக்கிறாரு முத்துவேல். எத்தனையோ முறை கோமதி என்கிட்ட பேச வரும்போதெல்லாம், "நீ என் தங்கச்சியே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஆனா இப்ப என் தங்கச்சி என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க கோமதியோட நிலைமைய பாரு சக்தி. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கவே முடியல." அப்படின்னு கோமதி, பாண்டியன் எல்லாரையும் இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்ற நம்பிக்கையோட வந்தா, கோமதி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில நான் பார்க்க வேண்டியதா இருக்கே. இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியுமா? அப்படின்னு முத்துவேல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே சக்திவேல், "ஆமாண்ணே, நானும் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல. எப்படியாவது பேசி புரிய வைக்கலான்னு நினச்சா, கோமதி பாவம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னென்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம அம்மா கிட்ட இதை சொல்லலாமான்னு கேட்க, வேண்டாம். அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கோமதியை சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க. கோமதி கிட்ட பேசணும்னு அம்மா பேசுனதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாண்ணே, இங்கே கோமதி நம்மக்கிட்ட பேச வரும்போதெல்லாம் கோமதியோட அருமை பெருமை என்னன்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "என் பொண்ணு ராஜியோட வாழ்க்கையில் இங்கே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உதவி செஞ்சுருக்காங்க. இங்கே ராஜி பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே கோமதி தான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கோமதியை ஏற்றுக்கவே கூடாது, கோமதி கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் அடம் பிடிச்சது எல்லாமே என்னுடைய தப்பு தான்." அப்படின்னு கோமதியை பார்க்கும்போது செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசி அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்து முத்துவேல். அந்த சமயம் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பாக்கியமும் தங்கமயிலும் சொன்ன பொய்யால வீட்டில் இம்புட்டு பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க மட்டும் சந்தோஷமா நினச்சதை செஞ்சிட்டோன்னு நிம்மதியாக இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. கோமதி அத்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியம் சொன்ன பொய்யால. பாக்கியம் பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கமயில் சொன்ன பொய்யால தானே. நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் 2 பேரும் என்னென்ன வேலை செய்கிறாங்க. இப்போ என் குடும்பத்தில் உள்ள என் மாமியார், என் மாமனார், மற்ற எல்லாரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் தங்கமயில் தான். யோசிச்சு என்ன செய்யணும்னு அவங்களா ஒரு முடிவெடுக்காம பாக்கியம் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா, அப்போ எங்கள் குடும்பம் மட்டும் இந்த நிலமையில இருக்கணுமா? என்னைக்குமே தங்கமயிலக்கா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது. நானே வரவிட மாட்டேன். சரவணன் மாமா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு நானும் யோசித்தேன். அவர் இப்படி ஒரு முடிவெடுத்ததில் எந்த தப்பும் இல்லை. தங்கமயிலக்காவை இனி என்னைக்கும் மன்னிக்கக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும். என் மாமியார் கண் முழிக்காம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நாங்கள் எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறோம். இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தங்கமயிலக்கா தானே. அவங்க சொன்ன பொய்யால தானே. இப்போவே அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்கள சும்மா விடக்கூடாதுன்ற கோவத்தில் மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, "அக்கா, என்னக்கா, எதுக்கு, எங்கே கிளம்புறீங்கக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, "ராஜி, நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லைக்கா, நானும் வரேன். நீங்கள் தனியாக எங்கேயும் போக வேண்டான்னு." சொல்லும்போது உடனே மீனாவும் ராஜியும் ரொம்பவே கோவமா அங்கே தங்கமயில் கிட்ட பேசுறதுக்காக பாக்கியத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே மீனா வரதை பார்த்த உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, "என்ன மீனா, என் வீட்டு பக்கம் வந்திருக்க? நீ ஃபோன்லேயே பேசக்கூடாதுன்னு தானே என் பொண்ணுக்கிட்ட நீ பேச வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் என்ன? இங்கே உனக்கு என்ன வேலை? கிளம்பு." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னது, நான் கிளம்பணுமா? இப்போவே உங்கள் எல்லார பற்றின உண்மையும் சொல்லி உங்களை வந்து தலகுனிய வைக்கிறேனா இல்லையா பாருங்கன்னு" சொல்கிறாங்க மீனா. "என்ன உண்மையை சொல்லுவ? போனா போதும் தான், உன்னை பற்றி அங்கே போலீஸ்கிட்ட நான் சொல்லலை. ஏதோ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கமயில்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு போனேன். நீயாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சி தான் நான் உன்னை பற்றி சொல்லாமல் இருந்தேன்.
வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்ச உடனே போலீஸை வர வைப்பேன். நீயும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறேன்னு உன்னையும் நான் மாட்டி விட்டுருவேன். புரியுதா? இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது, ஆமாம் ராஜி, நீ என்ன இந்த மீனா கூட வந்திருக்க? நீயும் உள்ளே போயிருப்பேன்னு நினச்ச அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் திட்டம் போட்டு எல்லாரையும் உள்ளே அனுப்புவீங்க. அப்புறம் நாங்கள் வெளியிலேயே வர முடியாமல் கஷ்டப்படணும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தங்கமயில் அக்காவை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். அந்த ஒரு யோசனையில் தானே பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்ட உடனே, அம்மா யார்கிட்டம்மா பேசிட்டு இருக்கீங்கன்னு தங்கமயில் அங்கே வராங்க. மீனா ராஜியை பார்த்த உடனே தங்கமயில் அங்கே வந்த உடனே, மீனா ராஜி என்ன பார்க்கவா வந்தீங்க? அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போதே மீனா இருந்த கோவத்தில் தங்கமயில பாக்கியம் முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னது, நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இங்க எல்லாரும் வீட்ல இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்கன்னு வேற கேட்குறீங்களா? அசிங்கமா இல்ல இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு? உங்க அம்மாவும் நீங்களும் திட்டம் போட்டு சொன்ன பொய்யால, இப்ப கோமதி அத்தை ரொம்ப முடியாம அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையாச்சு, மறுபடியும் நாங்க யாரும் உங்கள சும்மா விட மாட்டோம். அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இவ்ளோ பொய் சொல்வ? உன்னுடைய வாழ்க்கை மட்டும் முக்கியம்னு நினைக்கிறியே, மத்தவங்க வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? உங்க அம்மா சொல்ற பொய்யெல்லாம் நீ அப்படியே சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்ல? வேண்டாம் மீனா, இப்படிலாம் பேசாத. என்ன இருந்தாலும் என் பொண்ணு அ தங்கமயிலு அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அவங்களா பார்த்து தங்கமயிலுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீயும் ராஜியும் அப்படி இல்ல. விரும்பி அ வந்து அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கிறீங்க. அதனால என் பொண்ண பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க அமைதியா இருங்க. போனா போதுன்னு மதிப்பு மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். இல்ல அவ்வளவுதான். தங்கமயில் அக்காவ எப்படி பலார்ன்னு வெளுத்து வாங்குனனோ, அதே மாதிரி செய்ய வச்சுறாதீங்கன்னு சொல்லும்போது, என்னது? நீ என்ன எதிர்த்து பேசுறதுக்காகவும், எங்கள அவமானப்படுத்துறதுக்காகவும் வந்தியா? இப்பவே இரு. நான் என்ன செய்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லும்போது, உன்னால என்னடி செய்ய முடியும்? அப்படின்னு இருந்த கோவத்துல ராஜியும், மீனாவும் பாக்கியத்த பலார் பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. எவ்வளோதான் நாங்களும் பொறுமையா இருக்க முடியும்? உன்னால என் மாமியார் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, சம்மந்தி எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்காம, உங்க பக்கம் தான் வந்து உண்மை இருக்குன்ற மாரியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தானே பொய் சொல்லி திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் உங்க நகைய பத்தின உண்மைய யார்கிட்டயும் நாங்க சொல்லாம இருக்கோம்னா, தங்கமயில் அக்காவுக்காக மட்டும்தான். ஆனா அவங்களே உங்க பேச்ச கேட்டு பொய் சொன்னதுக்கு அப்புறமா, இனி நாங்க ஏன் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி மீனா கேள்வி கேட்க, என்ன மீனா சொல்ற? அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்னு சொல்லும்போது, உன்னால எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. வெளியில வர முடியாத நிலைமையில இருக்காங்க. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க அம்மா பேச்ச கேட்டா நீ எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர முடியாது. அப்படி ஒரு ஆசை உனக்கு இருந்திருந்தா, நீ வந்து இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சிருக்க மாட்ட. இங்க தேடி வந்து உண்மைய சொல்லியிருப்ப. நம்ம குடும்பத்துக்காக நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. என் மேல தான் தப்பு இருக்கு. என் அம்மா பேச்ச கேட்டு நான் சொன்னது எல்லாமே பொய் தான்னு நீ உண்மைய சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி செய்யலையே தங்கமயிலு அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, இங்க தங்கமயில் அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே பாக்கியம், வேண்டாம் மீனா, இப்படிலாம் பேசாதன்னு சொல்லும்போது, அப்படிதான் பேசுவேன். உங்களால என்ன செய்ய முடியும்? உங்களால முடிஞ்ச அளவு பிரச்சனைய செஞ்சுட்டீங்கல்ல. எங்க பக்கம் உண்மை இருக்குன்னு என்னால கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கும் சரவணன் மாமாவுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. இவ்ளோ பிரச்சனை செஞ்சுட்டு, இப்ப என் மாமியார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட, நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்கல்ல. கண்டிப்பா நீங்க செஞ்ச பிரச்சனைக்காக இங்க சரவணன் மாமா உங்கள மன்னிச்சு ஏத்துக்க போறதும் இல்ல. அந்த வீட்டுக்கு என்னைக்கும் நீங்க மருமகளா வரப்போறதும் கிடையாது. அதனால தங்கமயில் அக்கா, இனியாவது உங்க அம்மா பேச்ச கேட்காம நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்து தேடி வந்து உண்மைய சொன்னீங்கன்னா, உங்களுக்காக நான் பேசுவேன். நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வர ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்தீங்க. இனியும் யாரும் உங்கள மன்னிக்க மாட்டாங்க. என் மாமியார் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே! அப்படின்னு என் மாமனார் வந்து அங்க நின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க வந்து சரவணன் மாமாவா இருக்கட்டும், செந்தில், கதிர்ன்னு எல்லாரும் அம்புட்டு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம, நீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதும்னு இம்புட்டு பொய் சொல்லி என் குடும்பத்த தலகுனிய வச்சதுக்கு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே வீட்ல இருக்க நகைய கொண்டு போய் அங்க போலீஸ் கிட்ட குடுக்குறேன். இந்த நகைய எங்க வாங்குனீங்க? இந்த நகையோட வந்து இந்த நகையெல்லாம் உண்மையான நகையே இல்லன்ற உண்மைய இப்பவே சொல்றேன். நீங்க என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்க? இனி நானும் உங்கள சும்மா விட போறது கிடையாது. அப்படின்னு அங்க வீட்டுக்கு வந்த மீனா, பாக்கியத்தையும், தங்கமயிலையும் பேச விடாம வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்க ராஜி சொல்றாங்க, "நாங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணோன்னு நீங்க இப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க?
பாவம் அரசி அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? இங்கே வந்து முத்துவேலா இருக்கட்டும், சக்திவேலா இருக்கட்டும், என் அப்பாவும், என் சித்தப்பாவும் இத்தனை நாள் எங்கள புரிஞ்சுக்காம இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு வந்தப்ப, அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு பார்த்துட்டு, என் அப்பாவும், சித்தப்பாவும் கண் கலங்கி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாக்கியம் சொல்றாங்க, "அப்படியா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க முன்னாடியே எங்க பேச்செல்லாம் கேட்டு புரிஞ்சுகிட்டு, இங்க தங்கமயில் தான் இந்த வீட்டு மருமகன்னு பிரச்சனைய பெருசாக்காம இருந்திருந்தா, நான் எதுக்காக போலீஸ்கிட்ட போய் உதவி கேட்டிருக்க போறேன்? எதுக்கு இம்புட்டு பொய் சொல்லியிருக்க போறேன்? ஆனா இப்ப கூட நீங்க உன் மாமியாருக்காக பேசுறியே தவிர்த்து, என் பொண்ணு தங்கமயிலுக்காக பேச மாட்டேங்கிறல்ல. எப்படி மீனா உனக்கு உன்னுடைய குடும்பம் முக்கியமோ, உன்னுடைய மாமியார் முக்கியமோ, அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு தங்கமயிலோட வாழ்க்கை முக்கியம். அதனால தான் பொய் சொன்னேன்." உடனே மீனா ரொம்ப கோவமா பேசுறாங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு தங்கமயிலோட வாழ்க்கை முக்கியம்னா, நீங்க பொய் சொல்லியிருக்கவே கூடாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும், தங்கமயிலுக்காக நீங்க உண்மைய மட்டும் தான் பேசியிருக்கணும். பொய் சொல்லி ஏமாத்திட்டு, என் குடும்பத்தையே இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, இப்ப இப்படிலாம் பேசுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? உங்களையும், உங்க குடும்பத்தையும் நான் சும்மா விடமாட்டேன். உண்மைய சொல்லி, ஆ உங்கள வந்து கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் தலகுனிய வைப்பேன். நீங்க தான் போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்க போறீங்க. ஏன்னா, எங்க பக்கம் உண்மை இருக்கு. நீங்க நெறைய பொய் சொல்லியிருக்கீங்கன்ற உண்மைய எல்லாருக்கும் நான் புரிய வைக்க தான் போறேன்." அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு மீனா அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே தங்கமயில் சொல்றாங்க, "மீனா கோவப்படாத மீனான்னு" சொல்லும்போது, "அக்கா நீங்க திருந்த மாட்டீங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டு என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க நெனச்சாலும் அந்த வீட்டுக்கு இனி மருமகளா வர முடியாது. யாரும் உங்கள மன்னிச்சு ஏத்துக்கவும் மாட்டாங்க. இனி உங்க அம்மா வீட்லயே தான் நீங்க இருக்கணும்." அப்படின்னு கோவமா பேசிட்டு மீனா அங்கருந்து வராங்க. உடனே தங்கமயில் அழுதுகிட்டே, "என்னம்மா மீனா இப்படிலாம் பேசுறா? என் மாமியார் கோமதிக்கு வேற ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்களே! நம்ம போய் பார்த்துட்டு பேசாம உண்மைய சொல்லிர்லாமா? உங்க பேச்ச கேட்டு மறுபடியும் பொய் சொன்னதால, அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போக முடியாதா? மீனாவும், ராஜியும் ரொம்ப கோவமா இப்படி பேசிட்டு போறாங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, உடனே என் முன்னாடியே என் பொண்ணு தங்கமயில பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்கி, "மீனா இவ்ளோ கோவமா பேசிட்டு போயிட்டால்ல! என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க தானே போறேன். அந்த கோமதிக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தங்கமயில கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா அனுப்பணும். அப்பதான் நான் யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க." அப்படின்னு மீனாவும், ராஜியும் அங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவமா பேசினது மட்டும் இல்லாம, பாக்கியத்தையும், தங்கமயிலையும் இருந்த கோவத்துல வெளுத்து வாங்கினதால, மீனா, ராஜிய சும்மா விடக்கூடாதுன்னு மீனா, ராஜி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க பாக்கியம்.